போல் இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை பெரிய பெருசாக கட்டிட்டு பெரிய பெரிய ஆலயம் கட்டிட்டு அதெல்லாம் வந்து மாய்மாலக்காரர்கள், திருடர்கள், கள்ளர்கள் அப்படிப்பட்டவர்கள். ஏன் இப்படி சொல்கிறேன், அந்த கடினமான வார்த்தை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஏன்னா அது வந்து வேதத்தின் சட்டமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வேதத்தின்படி அது நடக்கலை. அந்த உபதேசங்கள் வந்து அநேகருக்கு இச்சை உண்டாக்கி அநேக பண ஆசை, பொருள் ஆசை எல்லாம் உருவாக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, அநேக ஜனங்களை இவங்களும் பரலோகத்துக்கு போகிறதில்ல, பரலோகத்துக்கு போகிறவங்களும் விடுதலை பிரசு. மத்திய 23 அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வசனத்துக்கு பிரச்சனை என்னன்னா, ஒருவன் உங்கள் மார்க்கத்தனாகும்படி சமுத்திரமெங்கும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தனான பின்பு உங்களை காட்டிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்கின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து மத்திய 23 அதிகாரத்தில் பரிசேர்ப்பா சொல்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் இவங்க என்னன்னா அப்படியே இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னா, கிருஷ்ணனை மாற்றத்துக்காக உலகம் எங்கேயும் சுற்றி தராங்க, சுவிசேஷம் சொல்கிறாங்க, டிவியில் பிரசங்கம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணி பிரசங்கம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, உலகம் எங்கேயும் சுவிசேஷம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சுவிசேஷம் சொல்லி அநேகர் வந்து இவங்க பொருளாசில எல்லாம் சோம்பேறி தொழில் போட்டுன்னு சோம்பேறி தொழில் எடுத்து வேலைக்கு போய் சொந்த உழைப்பு சாப்பிடாம பவுல் அவருடைய சீசருக்கெல்லாம் சொந்த உழைச்சி அவங்க சொந்தமாக வேலை செய்து தான் சாப்பிட்டாங்க. அப்புறம் சிவனா போனவங்க ஓய்க்காரன் வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அநேகரை வந்து கெட்டு பொருளாசினாலும் இச்சைனாலும் அவங்கள வந்து அப்படிப்பட்ட வசனம் திரிச்சு போதிச்சு அநேக என்ன பண்ணுறாங்க, அநேக ஆத்மாக்களை இவங்களும் போகிறது கிடையாது, பரலோகத்துக்கு போகிறவங்களையும் இவங்க பூட்டு போகிறாங்க. இவங்களும் பரலோகத்துக்கு போக விடுறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா சொன்ன மாதிரி கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை மொய்ங்கிற காலம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் எடுத்துங்க எத்தனை ஜனங்க சாப்பிட இல்லாமல் இருக்குது, துணி இல்லாமல் இருக்குது, எத்தனை ஜனங்க எவ்வளோ கஷ்டத்தில் கண்ணீரில் வேதனையிலையும் வியாதியிலும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ண கர்த்தனை ஆஸ்வதிக்கிறாரா, எனக்கு கர்த்தனை ஆஸ்வதிக்கிறார், நான் பென்சு கார் வச்சுக்குவேன், நான் ஜெட் வச்சுக்குவேன், நான் பெரிய பெரிய கோடி கணக்கில் நான் கட்டணம் கட்டுவேன். இதோ ஃப்ரெண்ட்ஸ் அப்பா இதுவா ஒரு உண்மையான கிறிஸ்துடைய வேலை ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பாவுக்கு தங்கத்துக்கு வீடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கடவுளாக ராஜாவும் தங்கத்துக்கு வீடு இல்லை அவருக்கு. பவுல் பார்த்தீங்கன்னா அவரும் வாடகை கடைசியில் ஒரு சாவ ஸ்டேஜ் கூட வாடகையில் இருந்து தான் அவர் அநேகருக்கு வந்து அவர் சுவிசேஷம் சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த பூமியுடைய காரியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவங்க என்னன்னா ஒரு ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து 40 வருஷம் 30 வருஷம் ஊழி சேருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவங்க சத்தியம் தெரியும், ஆனால் அதுபடி விருப்பம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமல் போனபடியினால் அவர்கள் நீதியில் பிரியப்படுவதை பார்க்க அநீதியில் பிரியப்படுவதினால் அவர்களை ஆக்குள்ளாக்கும்படி தேவனே கொடிய வஞ்சகமும் அனுப்பினார் சொல்லிட்டு வேதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்னன்னா சாய்ஸ் இருக்குது. இந்த உலகத்தில் நல்லா ஆடம்பரமாக நல்லா நம்ம எந்த துன்பம் துயரம் இல்லாமல் அப்படி ஓய்சரமாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் பாடுகள் உபத்தம் நிந்தை நேர்மை உண்மை முத்தம்